அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள், தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 24 சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ மூணாவது கொஷின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டில் பாரத ரத்னா விருது பெறும் கர்பூரி தாக்கூர் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பீகார் மாநிலம் இருக்கு இல்லையா, ஸோ பீகார் அதோட முன்னாள் முதல்வர் தான். ஸோ இவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1924ஆம் ஆண்டு தான் இவர் வந்து பிறந்தார். இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நாலாவது கொஷின் பாருங்கள், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் பார்த்தீங்கன்னா எங்கே அமைந்துள்ளதுனா மதுரையில் அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரையில் தான் இது அமைஞ்சிருக்கு. அதாவது பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அஞ்சாவது கொஷின், வீரம முனிவருக்கு சிலையுடன் கூடிய மண்டபம் எங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தூத்துக்குடி தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்கள், ஆறாவது கொஷின், பிரதமரின் சூரிய உதய திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு சூரிய மின்கலம் வழங்குவது. அதாவது இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடி வீடுகளுக்கு சூரிய மின் உற்பத்தி, சூரியன்லேருந்து நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த திட்டம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஷின் பாருங்கள், எல்ஐசி ஜீவன் தாரா திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓய்வூதிய காப்பீடு திட்டம், சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஷின் பாருங்கள். எட்டாவது கொஷினில் அயோத்தியில் ராமர் கோவில் எப்பொழுது திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராமர் கோவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 22, சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு, ஜனவரி 22. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க 9வது கொஷின் பாருங்கள், டிடி பொதிகை பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிடி பொதிகை இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிடி தமிழ் அப்படின்னு, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, டிடி தமிழ்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிடி பொதிகையில் இருந்துச்சு. இந்த டிடிக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா துர்தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, துர்தர்ஷன் பொதிகை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிடி தமிழ் அப்படின்னு சொல்லி தான் இதை மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டிடி தமிழ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஷின் பாருங்கள், அணிசேரா நாடுகள் 19வது உச்சி மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா உகண்டாவில் நடைபெற்றது. ஸோ இது வந்து இந்த அணிசேரா நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான 10வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் உகண்டா. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின் பாருங்கள், கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளின் 6வது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, டி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு, தமிழ்நாடு. ஸோ இந்த இது வந்து கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள், கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் 6வது பதிப்பிற்கு கீழ்கண்ட யாருடைய உருவம் வந்து லட்சணையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உருவத்தை வந்து அந்த லட்சணையாக வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 13வது கொஸ்டின் பாருங்கள், ஐசிசி 2023 T20 சிறந்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சூரியகுமார் யாதவ் தான், அதாவது பி ஆப்ஷன் சூரியகுமார் யாதவ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 14வது கொஷின் பாருங்கள், சமீபத்திய தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தகவல் படி தமிழ்நாட்டில் அதிகம் வாக்காளர் கொண்ட தொகுதி எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் சோழிங்கநல்லூர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் மேலும் தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6.18 கோடி. 15வது கொஷின் பாருங்கள், சமீபத்தில் WHO மலேரியா இல்லாத நாடு என்று அறிவித்துள்ள காபோ வார்டே ஒரு டேஷ் நாடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ 15வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, அதாவது ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு, ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதாவது சமீபத்தில் WHO மலேரியா இல்லாத நாடு என்று அறிவித்துள்ள காபோ வார்டே ஒரு ஆப்பிரிக்க நாடாகும். ஸோ 16வது கொஷின் பாருங்கள், சமீபத்தில் BCCI வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் ரவி சாஸ்திரி இருக்காங்க, அவங்களுக்கு தான் இது வந்து அறிவிச்சிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 17வது கொஷின் பாருங்கள், மணிப்பூர் மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம் எப்போதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 21, அதாவது பி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு, ஜனவரி 21. 18வது கொஷின் பாருங்கள், SLM என்ற விண்கலத்தில் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கி 5வது நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 18வது கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான், அதாவது ஜப்பான், டி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு, ஜப்பான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 19வது கொஷின் பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 19வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 19, பி ஆப்ஷன், ஜனவரி 19, பி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஷின் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் வழங்கிய ஒளி ஓவியங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இது 20வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ரத்தின பாஸ்கர் தான், அவங்களோட புத்தகத்தை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, பி ஆப்ஷன் ரத்தின பாஸ்கர். ஸோ நெக்ஸ்ட் 21வது கொஷின். ஸோ இது வந்து உங்களுக்கான கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். 2024, அதாவது இப்போ இன்றைக்கான கொஷின் தான் இது. 2024 ஜனவரி 26 எத்தனையாவது குடியரசு தின விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான PDF பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.